ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா வல்லநாடு, ஸ்ரீவைகுண்டம் தாலுகா. திருநெல்வேலியிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை NH4 12வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய வல்லநாடு. அதுவும் உங்களுக்கு தூத்துக்குடி 4 தான். திருநெல்வேலி 4 12 கிலோமீட்டர். அந்த 12 கிலோமீட்டர் உங்களுக்கு தூத்துக்குடி போடிய 4 வல்லநாடு. இந்த 4 ஒரு 3வது கிலோமீட்டரில் பஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய வட வல்லநாடு தான் நீங்கள் நான் பார்க்கக்கூடிய கிராமம். மொத்தம் இதில் 12 ஏக்கர் இருக்குது. நீங்கள் நான் பார்க்கக்கூடிய இடத்துல 12 ஏக்கர் இருக்குது. ஒரு 6 ஏக்கர், ஒரு 3 ஏக்கர்னு 12, ஒரு 9 ஏக்கர், ஒரு 3 ஏக்கர். 9 ஏக்கருக்கு ஒரு பத்திரம், 3 ஏக்கருக்கு ஒரு பத்திரம். வீடுகள் நிறைந்த இடம் பாருங்கள். பக்கத்தில் எல்லாம் வீடு. இந்த நிலத்தோட நேர் ஆப்போசிட், நேர் எதிரே வீடு. நம்ம அந்த வீடுகள்கிட்ட எதிரே தான் இறங்கி வந்தோம். அந்த வீடோட எதிரே இருக்கிறது தான் நமக்கு இந்த லேண்டோட முகப்பு. கையெழுத்து 3 ஏக்கருக்கு ஒரு கையெழுத்தும் 9 ஏக்கருக்கு ஒரு கையெழுத்துமாக இருக்குது. மொத்தம் 12 ஏக்கர் இது இருக்குங்க. இது 12 ஏக்கருடைய வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு 9 ஏக்கர் மட்டும் வேணும் அப்படின்னா தனிப்பத்திரம் இருக்குது, அதுக்கு போட்டுடலாம். 3 ஏக்கர் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த 3 ஏக்கருக்கு போட்டுடலாம். ஆனால் இது 12 ஏக்கர் மொத்தமாக நான் இதில் சொல்கிறேன். 2க்கும் தனித்தனி கையெழுத்து. நல்ல செம்மண், பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ். பக்கத்திலேயே பாருங்கள், உங்களுக்கு அந்த கிராமங்கள் இருக்கனால இதில் ஒரு வீட்டு மனைகள் போடுறதுக்கு, வீட்டு மனைகள் போட்டாச்சுன்னா உங்களுக்கு வெளியே உள்ள ஆட்கள் வராது, லோக்கல் இந்த கிராமத்து ஆட்கள் வாங்கும். வேறு எந்த வீட்டு மனைன்னு சொல்லி நம்ம உங்களை சொல்லி அப்படி சொல்கிறது சரியில்லை தான். ஏன்னா காரணம், வீட்டு மனை எல்லா இடமும் ஒர்க் அவுட் ஆகாது. இதுவே 4 இருந்தால் ஒர்க் அவுட் ஆகும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் விவசாயம் பண்ணிக்கலாம், வீடு வச்சு பண்ண போல வச்சிடலாம். சொந்தமாக ஏதாவது கம்பெனியோ ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கோ வீட்டு மனைகள் போடணும்னா போட்டுக்கலாம், போடக்கூடாதுன்னு இல்லை. அந்த அளவுக்கு பெரிய மூமெண்ட் இருக்கான்னு தான் சொல்ல வரேன். ஸோ 4 உங்களுக்கு 3வது கிலோமீட்டர்லாம் இந்த இடம் இருக்குது. இது இப்போ இந்த லேண்டுக்கு உள்ளே தான் நான் போயிட்டுருக்கேன். கரெக்டாக அந்த வீடுகளுக்கு ஃப்ரெண்டில் போய் நான் நான் ஏறுவேன். கரெக்டாக இருக்கேன். உங்களுக்கு ஒரு சென்டோட விலை 17,000 ரூபா, ஒரு ஏக்கருடைய விலை 17 லட்ச ரூபா கேட்காங்க. பார்த்தீங்களா? நேர் ஆப்போசிட்டில் வீடுகள் இருக்குது. அதெல்லாம் போய் நமக்கு அந்த வீடுகளுடைய முன்பக்கம் தான் நம்முடைய நிலம். அப்போ அந்த பக்கம் வீடு கட்டியிருக்காங்க. நிறைய வீடுகள், சுற்றிலுமாக வீடுகள் நிறைந்த இடம். கொஞ்சம் நமக்கு விலகி தள்ளி போகும்போது நிறைய வீடுகள் இருக்குது. இது ஊரோட என்ட்ரன்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த இடம் தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள். மொத்தமாகவும் 12 ஏக்கராகவும் கொடுக்கலாம், பிரித்து கொடுக்கிறதா இருந்தால் 9 ஏக்கர் அல்லது 3 ஏக்கர் இப்படியாகவும் கொடுக்கலாம். தேவையானால் கால் பண்ணுங்கள்.